இப்போ போன கிளாஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதில் செயின் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். அடுத்து சிங்கிள் க்ரோச்செட் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து ஹாஃப் டபுள் க்ரோச்செட் எப்படி போடணும்னு பார்க்கலாம். இது எப்படி போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கணும். செயின் போட்டுட்டு இது இந்த சைடு இப்படி திருப்பி விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு செயின் போட்டுட்டு இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டு இதை வந்து ஒரு சுற்றணும். சுற்றிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஹோல் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஹோல் வழியாக இதை அப்படியே உள்ள விட்டு இதை எப்படி எடுக்கணும். எடுத்து இந்த 3 வரும், 1 2 3 வரும். இந்த 3 இதுக்குள்ளே இப்படி எடுத்துடணும். இந்த இதில் இப்படி பொறுமையாக இப்படி எடுத்துடணும். ஃபஸ்ட்டு ஒரு சுற்றணும். அடுத்ததில் இந்த 1 விட்டோம்ல, அப்போ அடுத்ததில் இந்த மேலே வந்து 2ஆக இருக்கணும். மேலே வந்து 2ஆக இருக்கணும். இதில் இப்படி இந்த இதை எடுத்துட்டு அப்போ நம்மளுக்கு 3 கிடைக்கும். இந்த 3 இதில் இந்த இதை இப்படி விட்டுணும். இது வந்து டபுள் க்ரோச்செட். ஃபஸ்ட்டு போட்டது செயின், ரெண்டாவது சிங்கிள் க்ரோச்செட் போட்டோம். இப்போ வந்து டபுள் க்ரோச்செட். இதை ஒரு சுற்றிட்டு இந்த ஹோல்குள்ளே அடுத்த செயின் ஹோல்குள்ளே விட்டு இதை இப்படி எடுத்து இந்த 3 இதில் இப்படி எடுத்துடணும். நல்லா இப்படி விட்டு இதை எடுத்து இந்த 3 இதில் இப்படி விட்டுணும். ஒரு சுற்றி இப்படி எடுத்து இது வந்து ஹாஃப் டபுள் க்ரோச்செட். ஹாஃப் டபுள் க்ரோச்செட் வந்து இது ஃபஸ்ட்டு போட்டது சிங்கிள் க்ரோச்செட், இது ஹாஃப் டபுள் க்ரோச்செட். இதையும் நீங்கள் போட்டு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு ஸ்டிச்சஸில் பார்ப்போம். டெய்லி ஒரு ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் பழக உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஸ்டிச்சஸும் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ப்ராடக்ட் எந்த இது வந்து நீங்கள் பண்ணினாலும் ஈஸியாக பண்ணிடலாம். ஸ்டிச்சஸ் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும். இதுதான் இது வந்து 3 ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருக்கோம். நாளைக்கு வேறு ஒரு ஸ்டிச்சஸை நம்ம பார்க்கலாம். நன்றி.